திமுகவில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு, அதேபோன்று தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு என்று 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்த இந்நிலையில் தற்பொழுது தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தொடர்பாக தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தூத்துக்குடி தொகுதி மீண்டும் திமுக வேட்பாளராக கனிமொழி அறிவிக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் அந்த மாவட்டம் சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக சார்பில் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அழைத்து நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக பார்த்தோம்னால் தொகுதி வாரியாக எந்தெந்த மாவட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதே போல தேர்தல் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார்கள். இதற்காக திமுக தேர்தல் பணிக்குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் பணிக்குழு ஆலோசனை கூட்டம் என்பது கடந்த 24ஆம் தேதி முதல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. 5வது நாளாக இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்று தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் காலையிலும், அதே போல மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்கள் பிற்பகலிலும் நடைபெற இருக்கிறது. முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு நிர்வாகிகளாக அழைத்து குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, அடுத்த முறை எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற குறித்தான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளை குறிப்பாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கனிமொழி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மீண்டும் அவருக்கே இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஒருமித்த கருத்தாக நிர்வாகிகள் அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை வெற்று வாக்குகளை விட இந்த முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் முழு மீச்சில் உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த மாதம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியான நிவாரணப் பொருட்களை தமிழக அரசு வழங்கி வரக்கூடிய நிலையில் வீடுகளை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டு உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகிகளுக்கு தற்பொழுது ஐவர் குழு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியை பொறுத்தவரையிலும் மீண்டும் திமுக வேட்பாளராக கனிமொழியை அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருப்பதாக தற்பொழுது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தெரிவித்திருக்கிறார்கள். செலினா, தகவலுக்கு நன்றி.